ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூடான மொறுமொறுன்னு வெங்காய சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி விரும்பி வாங்கி சாப்பிடுவோம். இதை வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சமையல் எண்ணெயை நல்லா ஒரு ஹீட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது சமோசா நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கையை வச்சு அப்படியே பிணையாமல் ஃபஸ்ட்டு டீஸ்பூனில் நான் பிரட்டி விட்டுக்கலாம், அது சூடு ஆறுற வரைக்கும். இப்போ சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ ஆறின பிறகு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா ஒரு செமி சாஃப்ட் பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி செமி சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது மூடி வச்சிடலாம். ஸ்டஃபிங்காண்டி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கோம். நறுக்கி போட்டு நல்லா அது கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கலாம். அது கூட உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது ஒரு சிம்பிள் ஸ்டஃபிங்கு. தேவைப்பட்டால் நீங்கள் சாட் மசாலா, கரம் மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா உருட்டி எடுத்தாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 உருண்டை கிட்ட வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதை தின் ஷீட்ஸாக நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம். மெல்லமாக பண்ணுங்கள். மெல்லமாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஷீட்ஸ் கிழியாமல் வரும். இப்போ பாருங்கள், இந்த ஷீட்ஸில் என்னோடய விரல் தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு லேசாக திரட்டி வரும். இப்போ நான் அதே மாதிரி எல்லா ஷீட்ஸையும் லேசாக திரட்டி வச்சுருக்கேன். இந்த ஷீட்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஹீட் பண்ணி எடுக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பேனில் 20 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஒரு பக்கம் 20 செகண்ட்ஸு, இன்னொரு பக்கம் 20 செகண்ட்ஸா, அவள் தான். அது மேலே பார்த்தீங்கன்னா பபுளாக வரும். அதுதான் உங்களுக்கு அடையாளம். பாருங்கள், நான் எல்லா ஷீட்ஸையும் ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்த பிறகு எல்லா எட்ஜஸையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் எல்லா எட்ஜஸையும் கட் பண்ணிக்கோங்க. அது வேஸ்ட் ஆகாது. கடைசியாக குட்டி குட்டியாக அதை கட் பண்ணிவிட்டு நம்ம சிப்ஸ் மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்து மிளகா பொடி அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ பாருங்கள், எனக்கு இதில் 12 ஷீட்ஸ் கிடச்சிது. 12 சம்சா கிட்டக்க வரும் இதில். இப்போ நான் இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம மைதாவை தண்ணியில் லைட்டாக பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா நல்லா எட்ஜஸில் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக எட்ஜஸில் போடணும். போட்டுட்டு நல்லா கவர் பண்ணிடணும். இறுக்கமாக நல்லா கவர் பண்ணிட்டிங்கன்னா தான் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளில வராது. அந்த அளவுக்கு நம்ம இறுக்கமாக வச்சிடணும். இதே மாதிரியே நம்ம எல்லா சம்சாக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேமில் அந்த எண்ணெயை சூடு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வெளியில் டக்குன்னு கருகாது. டக்குன்னு கருகாமல் மொறுமொறுன்னு வரும். மொறுமொறுன்னு இப்போ நம்ம எல்லா சம்சாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஈஸியான சம்சா. நான் கோதுமையில் செஞ்சுருக்கேன். ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுனால. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மைதாலேயும் செஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.